உங்களோட கைகளுக்கு தங்க வளையல் வேண்டுமா? அப்படி என்றால் மறக்காம இந்த ரெசிபியை செய்து அசத்துங்க. ஆலு பன்னீர் மஷ்ரூம் மசாலா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க போகிறது ஆலு பன்னீர் மஷ்ரூம் மசாலா. அதுக்கு ஒரு மிசக்கரண்டி பட்டர், 2 மிசக்கரண்டி சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து சட்டியில் விட்டுருக்கிறேன். அது ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு வடித்து கொண்டிருக்கக்குள்ளே இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து இதோட சித்தல் மிளகாய், கறிவேப்பிலை, அதோட நச்சீரகம், பெருஞ்சீரகம் 2 இடித்து நறுவசுருவெல்லாம் இடித்து மிக்ஸ் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நான் தாளிக்கிறேன். நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க, இதுக்குள்ளே நான் ரம்பையில் சேர்க்கல. இப்போ 2 உருளைக்கிழங்க லைட்டாக உப்பும் ஒரு 5 மிளகும் போட்டு அவிச்சு வச்சுருக்கிறேன். அந்த அவிச்ச உருளைக்கிழங்கு தோல் உரித்து இதுக்குள்ளே சேர்க்குறேன். நான் பொதுவாக எல்லா கிழங்கு வகைக்குமே இந்த லைட்டாக கொஞ்சம் உப்பும் மிளகும் போட்டு அவிப்பேன், முழு மிளகும். மஷ்ரூமை நீங்கள் கட் பண்ணக்குள்ளே நல்லா கழுவிட்டு ஒரு பேப்பர் டவலால் துடைச்சி போட்டு கட் பண்ணி சேர்க்க வேணும். பீட்சாக்கோ சரி, இல்லை இப்படி மசாலா செய்கிறதுக்கோ சரி, பிரெட் கறிக்கோ இல்லைண்டா கூட தண்ணி விட பார்க்கும். இப்போ நான் எடுத்து வச்ச அந்த ஒரு குடமிளகாயோட 2 வெங்காயம் அதையும் சேர்த்து சதுரம் சதுரமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் கூட போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதையும் இதோடு இப்போ சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்து கொஞ்சம் வதக்கி எடுப்போம். இங்கே கொஞ்சம் தண்ணி வேணுமென்று சொன்னால் தண்ணியை தெளித்து சேருங்க. சேர்த்து வதக்குங்க. அந்த சட்டியில் கொஞ்சம் ஒட்டி பிடிக்கிற மாதிரி வருதுன்னா நீங்கள் கொஞ்சம் அதை தண்ணியை தெளித்து விட்டு சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் ஒரு 4 மேசக்கரண்டி அளவு கஜு நட் சேர்க்குறேன். அதோட காலமை சாப்பாட்டுக்கு அவிச்சு வச்சு கொண்டக்கடலையும் ஒரு 1/4 கப் சேர்க்குறேன். இதோட 2 தக்காளி சின்ன தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்க்குறேன். இப்போ தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். எல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். இங்கே கொண்டக்கடலைக்கு பதிலாக பட்டாணியும் சேர்த்து செய்யலாம். இப்போ நான் காஷ்மீர் சில்லி பவுடர் இங்கே துருக்கி கடையில் வருது, தமிழ் கடையிலையும் வருமானு நினைக்கிறேன். நான் வளமையாக துருக்கி கடைகள்லாம் இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் வென்றது. அதையோட கரம் மசாலா பவுடரும் சேர்க்குறேன். அதோட முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் இந்த ரெசிபிக்கு ட்ரை மேங்கோ பவுடர், அதாவது இது ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். அதாவது இது ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி தான். இதோட இப்போ வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரையும் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த ட்ரை மேங்கோ பவுடரும் வெந்தயக்கீரையும் தான் இதுக்கு அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது. அந்த நார்த் இந்தியன் ஒரிஜினல் டேஸ்ட் இது 2 சேர்த்தா தான் உங்களுக்கு கிடைக்கும். அதோட கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்க்குறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்து விட்டு ஒரு கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். நான் இனி கட் பண்ணி வச்ச பன்னீர் துண்டுகள் இதை நான் நேரத்தோடு போடலன்னு சொன்னால் நாங்கள் மிக்ஸ் பண்ணக்குள்ள அது நல்லா தூளாக போயிடும். அப்போ கொஞ்சம் பன்னீர் கடி போடணும். அப்போ அதால் கடைசியாக சேர்க்குறேன். நோமெல்லாம் நான் சாதாரணமாக வீட்டில் தான் இந்த பன்னீர், நெய், தயிரெல்லாம் செய்வேன். சில சமயங்களில் வீட்டிலையும் முடிஞ்சிருக்கும், உடனே செஞ்சு கொள்ள இல்லாமையும் இருக்கும். அப்போ அப்படியான சமயங்களில் கடையில் வாங்கி கொள்வது கடையில் சரியான விலை. நாங்கள் வீட்டில் செய்கிறதான் எங்களுக்கு லாபம். 250 கிராம் பன்னீர் சரியான விலைங்க. இந்த ஆலு என்ற வார்த்தை கூட உருளைக்கிழங்குக்கு தான் அவங்க வட இந்தியாவில் சொல்லுவாங்க. அதாவது ஆலு என்ற உருளைக்கிழங்கு. அந்த ரெசிபிக்கு பேரே அப்படியே வந்துடுது, ஆலு பன்னீர் மஷ்ரூம் மசாலாண்டு. அதில் நான் அப்படி போட்டேன்.
இப்போ கடைசியாக கொஞ்சம் எலுமிச்சம் பழப்புளி சாறு சேர்க்குறேன். அதுவும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி விடுங்க. இதை நாங்கள் மேங்கோ பவுடரெல்லாம் சேர்த்துருக்குறோம். இதோட கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் அப்படியோ கொஞ்சம் மல்லிச்சாரல் மாதிரி தூரெல்லாம் தூவி விட்டிங்கன்னா ரெசிபி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செய்த கைகளுக்கு தங்க காப்பு தான் இதை சாப்பிட்டாக்கள் ஓடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை தோசையோடு சாப்பிட போகிறேன். இது தோசைக்கு மட்டுமில்லை, பூரிக்கு சப்பாத்திக்கு எல்லாம் சுவையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வெஜ் பிரியாணி, புலாவ், ஃப்ரைட் ரைஸ், புளிச்சாதம் எல்லாத்துக்கும் கூட இது நல்லா இருக்கும். தயிர் சாதத்துக்கும் கூட நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு காணொளியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் நன்றியுடன் தீபா.